3 மணி நேரமாக துணி துவைச்சிட்டு இருப்போம். வந்து எட்டி கூட பார்க்காது, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். யாரு? நம்ம மாமியார் தான். சரி, நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்டோம், அலசறதுக்காச்சும் நம்மளால முடியாது, புருஷனையாவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, குடு குடு குடுன்னு ஓடியாந்துரும். என்ன என்ன எதுக்கு அவனை கூப்பிட்ற? துணி அலசறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்ற? ரோட்டில் வெளியே உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்க, அவனே எதுக்கு கூப்பிட்ற? ரோட்டில் போகிற வரவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? போய் தொலை, இது நானே அலசுறேன் அப்படின்னு சொல்லி அலசும். எல்லார் துணியும் நல்லா தான் அலசும். நம்ம துணி அலசும் போது மட்டும் ஏதோ நமக்கு குஷ்டம் வந்து நோய் பிடிச்சி உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம துணியெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு அலசும். எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இப்படி தூக்கி தூக்கி இப்படி தூக்கும். அப்படியே அலசி முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடும். அதை நம்மளே எடுத்து போட்டு காய போட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவோம். உள்ளே வந்து பார்த்தா மொத்த துணியும் அதுதான் துவைச்ச மாதிரி ஃபேனை போடு, தண்ணி மொண்டு வாடா டேய் அப்படின்னு இல்லாத நாடகம் போடும். என்னமோ மொத்த துணியும் அதுதான் துவைச்ச மாதிரி நாடகம் போடும்.